ஹாய் ஃபேமிலிஸ், இட்ஸ் வினிதா. இன்றைக்கி மண்டே ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா இந்த 2 தென்னை மரத்தில் மயில் உட்காந்து ஜாலியாக அந்த வெயிலில் வந்து உட்காந்துருந்தது. அதை பார்த்துட்டே இருந்தால் அப்படியே கீழே இறங்கி இங்கே பக்கத்தில் வந்துருச்சு. இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து ரீசெண்ட் டைமாக வந்து நான் மயில் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா வயலில் நிறையா அறுவடை முடிஞ்சனால அது இப்போ ஊருக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி மேலெலாம் வந்து நின்றுட்டு இருந்தது. அதை பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே மாடியில் வந்து ஏறிட்டு இருந்தது. சரி நம்ம வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன். அது அப்படியே பக்கத்து வீட்டு மாடிக்கு ஜம்ப் பண்ணி அப்படியே போயிடுச்சு. அதை பார்த்துட்டே கொஞ்சம் நேரம் டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் இளநீ வந்து வெட்டி வச்சுருந்தாங்க அப்பா. கொஞ்சம் ஜில்லுன்னு குடிக்கலான்னு தோணுச்சுன்னு ஐஸ் க்யூப் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கு சரி ஐஸ் க்யூப் கரைஞ்சதுக்கப்புறம் குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஐஸ் க்யூப் போட்டு வச்சுருந்தேன். வயல்லேருந்து அப்பா வந்து பலாப்பழம் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. பலாப்பழம் வந்து எங்கள் பலாப்பழம் ரொம்ப ரொம்ப இனிப்பு வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பலாப்பழத்தில் வந்து நிறையா வந்து ரெசிபிஸ் செய்யலாம். நீங்கள் போளி செய்யலாம், பாயாசம் செய்யலாம், நிறையா ஸ்வீட் செய்யலாம், அல்வா செய்யலாம். அந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் இருக்குது பலாப்பழத்தில். நீங்கள் வெறுமனையாக சாப்பிட்டாவே பலாப்பழம் வந்து டேஸ்ட்டு தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர். அதுவும் சீசன் டைமில் மட்டும்தான் வந்து பலாப்பழம் கிடைக்கும். கிடைக்கிறப்ப நல்லா சாப்பிட்டுக்கோங்க பலாப்பழம். ஈவினிங் வந்து அம்மா அப்படியே வந்து எண்ணெய் ஆடிட்டு வர்றதுக்காக மிஷினுக்கு போய் எண்ணெய் ஆடிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து கடலை எண்ணெய் தான். வீட்டில் வந்து வேர்க்கடலை வந்து வச்சுருந்தோம். சரி அதை ஆடிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அம்மா வந்து எண்ணெய் ஆடிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 3 கேன் கிட்ட வந்தது எண்ணெய் ஆடினது. இந்த மாதிரி நாங்கள் 2 வீலரில் போனனால கீழே ஊற்றிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே புண்ணாக்கு நடுவில் வந்து கேனை வச்சுட்டு சுற்றி வந்து புண்ணாக்கு போட்டிருந்தோம். அப்படியே ஃப்ரண்ட்டில் வச்சா ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி. இந்த 3 கேன் வந்து கடலை எண்ணெய் தான். எங்களுக்கு வந்து கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயந்தான் வந்து எங்களுக்கு அமௌண்ட்டை வந்து சேவிங் பண்ணுது. இது வந்து தேங்காய் எண்ணெய், மோஸ்ட்லி கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அரிசி, வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கும். இன்னொன்று வந்து எங்கள் ஊர் சைடே அது விளையிறனால நாங்களே அதை விளைய வைக்கிறனால எங்களுக்கு காசும் வந்து அதில் மிச்சமாகும். இப்படி தான் வந்து கிராமத்தில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து அமௌண்ட் வந்து சேவிங் ஆகுது. இந்த புண்ணாக்கும் வந்து வேஸ்ட் ஆகாது. மாடு இருக்குது, அதனால் மாட்டுக்கு வந்து போட்டுக்கலாம். அது வந்து கடலை புண்ணாக்கு, இது வந்து தேங்காய் புண்ணாக்கு. தேங்காய் புண்ணாக்கு சாப்பிட்லாம், ஆனால் ரொம்ப சாப்பிட முடியாது. திகட்டுற மாதிரி இருக்கும். ஒரு குட்டி பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்கு மேலே சாப்பிட முடியல. அதில் கொஞ்சம் எண்ணெயும் இருந்தனால திகட்டுற மாதிரி இருந்தது. சாப்பிட்டுட்டு அது அடியில் வந்து கடலெண்ணெய் ஆடிட்டு வந்ததுனால அடியில் கொஞ்சம் வந்து அந்த புண்ணாக்கு தூள் வந்து கொஞ்சம் அடியில் இருக்கும். அதனால் வடிகட்டி ஊற்றி வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாதுன்னு சொல்லிட்டு அம்மா வந்து கேன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருந்தாங்க. மறுபடியும் கேனை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேனில் வந்து ஊற்றிட்டுருக்கோம். கடலெண்ணெய் ஒரிஜினல் கடலெண்ணெய் பார்த்திங்கன்னா நீங்கள் குக் பண்ணும்போதும் சரி, நீங்கள் ஏதாவது வடைலாம் செஞ்சிங்கன்னா நல்லா பொங்கி பொங்கி வரும் எண்ணெய். அது நல்லா வாசனையாகவும் அடிக்கும் கடலெண்ணெய். அந்த எண்ணெய்லாம் க்ளீன் பண்ணி ஊற்றி வச்சுட்டு ஈவினிங் வந்து வடை செய்யலான்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து பருப்பு ஊற வச்சுருந்தாங்க. இது வந்து இந்த ரேஷன் கடையிலலாம் கொடுப்பாங்கள்ல பருப்பு. நிறைய பேர் ரேஷன் கடையில் கொடுக்குற பருப்பு வந்து சாம்பார் வச்சு சாப்பிட பிடிக்கலன்னா நீங்கள் இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அழுத்தமாக கெட்டியாக கொடுப்பாங்க ரேஷன் கடையில். அந்த பருப்பு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு வந்து நல்லா தோலோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் அடித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதை கடலை பருப்பில் நீங்கள் எப்படி வடை செய்கிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த பருப்பு வடையும். நீங்கள் வந்து ரேஷனில் கொடுக்குற பருப்பு வந்து இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பருப்புலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அடிக்க வேணாம், கொஞ்சம் கொரப்பாக அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் முழுசாகவும் வந்து பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வடை தட்டி போட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த முழுசாக பருப்பு நம்ம வாயில் கடித்து சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே வந்து அடித்து எடுத்தாச்சு. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாத்தையும் வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு விட்டு போட்டுக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். நம்ம கத்தி வச்சு கட் பண்ணாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். இந்த மாதிரி கையால் பிசைஞ்சிட்டு போட்டிங்கன்னா உதிரியாக வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஈவினிங் நானாகவே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து எங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்குங்க. அது வந்து நம்ம டெய்லி வந்து ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு இல்லைனாலுமே இன்றைக்கி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் தோணும். ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து அம்மா வந்து ஈவினிங் பண்ணிவிடுவாங்க. இப்போ மாவு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. கடாய் ஹீட் ஆனோடனே வடை தட்டி போட்டுடலாம்.
எல்லாமே நீங்க காசு குடுத்து தான் கடையில வாங்கணும்னு இல்லங்க. நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம நல்லா பெஸ்ட்டாவே வந்து சமைச்சு சாப்பிடலாம். எல்லா விஷயமே வந்து காசு வந்து நீங்க சேவிங் பண்ணலாம். இப்ப நீங்க கடலை பருப்பு இது கடையில வாங்குனீங்கன்னா காசு தான் ஆகும். இதே நமக்கு ரேஷன்ல குடுக்கறது நெறைய பேர் அத வந்து குழம்பு வச்சு சாப்பிடாதவங்களும் இருக்காங்க. அவங்கலாம் வந்து இந்த மாரி வந்து நீங்க வடைக்கு யூஸ் பண்ணீங்கன்னா, டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். கொஞ்சம் கூட கடலை பருப்பு மாரி தான் இருக்கும். வேற மாரி டேஸ்ட் வராது. கடலை பருப்புல நீங்க வடை செஞ்சீங்கன்னா எப்படி இருக்குமோ, அதே மாரி தான் இருக்கும் வடை. நல்லா இந்த மாரி பெரட்டி விட்டுட்டு நல்லா கோல்டன் கலர் ஆனோனே எடுத்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா இருந்ததுங்க வடை. வடை போட்டோனே நானும் அப்பா எல்லாம் காலி பண்ணிட்டோம். வடையில பாருங்க அந்த முழுசா நம்ம கொஞ்சம் பருப்பு சேர்த்தோம்ல, அது பார்த்தீங்கன்னா அழகா பொரிஞ்சு சூப்பரா இருக்கும். நம்ம கடிச்சு சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா!